இந்த கதையில மசாமிச்சின்னு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பழைய பொம்மை கிடைக்குது. அத அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, நான் இத வச்சுக்கிறேன்னு அவன் அம்மா கிட்ட சொல்ல, மசா அம்மாவும் இந்த பொம்மை பார்க்கறதுக்கே பயம்புறுத்துற மாரி இருக்கு. இதெல்லாம் வீட்டுல வச்சுக்காத. அத குடு நானே போய் வெளிய போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவ. அன்னைக்கு நைட் மசா அப்பா இன்னும் அம்மா வீட்டுக்கு வரலையான்னு சொல்லி கேட்க, மசாவும் இன்னும் வரல அவங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மசா அம்மா வீட்டுக்கு வந்து நான் பெட்ல தூங்க போறேன்னு சொல்லிட்டு போவ, மசா அவங்க கையில இருக்கிற பொம்மைய பார்க்கறான். மறுநாள் மசா ரூம்ல படிச்சுட்டு இருக்க, அப்ப அவனோட அம்மா அழுகுற சத்தம் அவனுக்கு கேக்குது. மசாவும் உடனே கீழ இறங்கி போய் கதவ தொறந்து, "அம்மா நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு?" கேட்க, அதுக்கு அவங்க அம்மா அவனோட முகத்த திரும்பி கூட பார்க்காம, "எதுக்காக நீ இவ்ளோ சத்தமா பேசுறன்னு?" கேட்க, மசா அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த பொம்மைய எடுக்கலான்னு போவ, அவங்க அம்மா அந்த பொம்மைய தொடாதன்னு எச்சரிக்கிறாங்க. மசா அவன் ரூம்ல இருக்க, அவனோட அம்மா சிரிக்கிற சத்தம் அவனுக்கு கேக்குது. எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா அந்த பொம்மைய கையில வச்சுட்டே நடந்துட்டு இருக்கிறாங்க. மசா அவங்க அப்பா கிட்ட, "அம்மா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. நேத்து அவங்க ரூம்ல அழுததையும், அதுக்கப்புறம் சிரிச்சதையும் நான் கேட்டேன்னு" சொல்ல, அவனோட அப்பாவும் அவ ஏதாச்சும் டிவி பார்த்திருப்பான்னு சொல்ல, மசா அவனோட அம்மா குளிக்கிற சமயமா பார்த்து அந்த பொம்மைய கையில எடுத்து அத தொறந்து பார்க்க, அதுக்குள்ள அதே மாரி இன்னொரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையும் தொறந்து பார்த்தா, அதுக்குள்ள இன்னொரு பொம்மை இருக்கு. அதையும் தொறந்து பார்த்தா, ரத்தத்தால அந்த பொம்மையோட முகத்த வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதையும் தொறந்து பார்க்க, அப்ப அந்த பொம்மை மசாவோட அம்மாவ எப்படி கண்ட்ரோல்ல எடுத்துச்சோ, அதே மாரி மசாவையும் கண்ட்ரோல்ல எடுத்து அந்த சத்தத்த கேட்டு மசா அப்பா ஓடி வந்து, "நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு?" சொல்லி கேட்க, மசாவும், "நீங்க எதனால சத்தமா பேசுறீங்கன்னு?" கேட்க, மசா அப்பாவும், "எனக்கு நெறைய சத்தம் கேட்டுச்சுன்னு" சொல்ல, மசாவும், "உங்களுக்கும் அது கேட்டுச்சான்னு?" சொல்ல, இதோட இந்த எபிசோட் முடியுது.